எந்த ஃபாரின் பிளேயருமே இன்ஜுரி இல்லாத ஒரே டீம் இதுதான். அவைலபிலிட்டி எல்லாமே கரெக்டா இருக்கிற ஒரே டீம் இதுதான். ஃபாரின் பிளேயர்ஸ்ல என்னமோ என்ன நினைக்கிறீங்க? இல்ல, சொல்லாதீங்க, இதெல்லாம் இப்படி அமைதியா சொல் இருங்க. இப்படி சொல்லி சொல்லிதான் எனக்கு என்னமோ பும்ராவை அழுத்துட்டீங்க. எனக்கு என்னமோ நீ மேட்ச் ஆரம்பிக்கும் போது டிகாக் இன்ஜுரி, அடுத்தது ரிக்கல்டன் இன்ஜுரி, ராபின் மின்ஸ் தான் ஓப்பனிங் இறங்க போறாரு மாதிரிலாம் காதுல கேக்குது நீ சொல்றத பாத்தீங்களா பார்த்தா. பாருங்க சார், வன்மம்னா ஒருத்தனுக்கு இவ்வளவு வன்மம் இருக்கக்கூடாதுங்க. ஏன் ஒருத்த அவன் மனசுல சொன்னதுக்கு இவ்வளவு சொல்றேன். வன்மமே ஏ இருக்கக்கூடாது. நீங்க பங்காளி ஆயிட்டீங்க, இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன் ஒழிய நடக்கணும்னு சொல்லல. எப்படி இன்ஜுரி அதான் நல்லா அதான் இருக்குங்களா? ஆமா, ஓகே இன்ஜுரி ஓகே. ஆனவா? நீ தானே சொன்ன இன்ஜுரி ஆகாத ஒரே டீம்னு. அதான் ப்ரோ, நீங்க நாசமா போனா நாங்களும் நாசமா போகணுமா? ஏன் ஒரு நாங்க வருஷம் கூட்டு நாசமாலாம் போனது போல, பத்தாதா? நாங்க நாசமாலாம் போலியே, நாங்க நல்ல டீம். சரி ப்ரோ, பாக்குற வெயிட் பண்ணி பாக்குறேன். சரி ஓகே தம்பி, கப்பு அடிச்சுட்டு இதெல்லாம் நான் வரிசையா வச்சு டேய் நீ பேசிக்கிறேன். அடிக்கும் போது பேசிக்கலாம். நான் என்ன சொல்றேன்ல, நீங்க நான் எப்பா, மேனிஃபெஸ்டிங் நீங்க பண்றேங்க. சென்னை வந்து ஏங்க அரை மணி நேரம் போயிருது. மேனிஃபெஸ்டிங் பண்றேங்க. சரி இப்படி இப்ப சொல்ல சொல்ல அது தப்பா மேனிஃபெஸ்டிங்ல மாறும்டா. எல்லாம் என்னென்னமோ பாரு, பேசுற. இன்னைக்கு உங்க புக்கு டைரி எல்லாம் குறிச்சு வச்சுக்கோ இந்த நாள. அன்னைக்கு ஏன் போடா, வந்துட்டு நான் இதே டீம் சும்மா எவ்வளவு கேவலம் இதெல்லாம் பத்தாவதா பேசுவேன். கொடுத்தேன். மார்ச் 24ஆம் தேதி என்னது மார்ச் 24 இன்னைக்கு டேட் குறிச்சு வைக்க சொன்னீங்களே. அது எழுதி வச்சுக்கோ, என்கிட்ட சொல்ல சொல்லல. கப் அடிச்சுட்டு சரி ப்ரோ, நான் நோட் பண்ணிக்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. கமான் டேக் த பென். ஓகேவா? நோட் பண்ண சரி விடுங்க, நாங்க நோட் பண்ணி. வெல்கம் பேக் மக்களே. இது வந்து கவுண்ட் டவுன் வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல யாரை பத்தி கவுண்ட் டவுன், எதை பத்தி கவுண்ட் டவுன் பாத்தீங்கன்னா, டாப் 10 இந்த டீம்ல இருக்க ஃபாரினர்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் கவுண்ட் டவுன். இப்போ சென்னைனா அந்த டீம்ல எப்படி கவுண்ட் டவுன் இருக்கு, ஃபாரினர்ஸ் வச்சிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி கொடுக்க போறோம். முக்கியமா இது எதை பேஸ் பண்ணி இருக்க போதுன்னா, எந்த காம்பினேஷன்ல ஆட போறாங்க. நீங்க எத்தனை பேர் தான் 8 பேருமே சூப்பரா வச்சிருந்தாலுமே 4 பேர் யாரை வச்சு ஆட போறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஆன் த பேப்பர்ல எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம். இப்ப தினேஷோட ரேட்டிங் கொடுக்க போறாரு, அதுல நாங்க மாறுபடுறோமா இல்லையா அதை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள டினே பண்ணாம போயிடலாம். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். சரி, டாப் 10 சொல்லியாச்சு. டாப் 10ல 10வது இடத்துல யாரு பிடிச்சிருக்கா, யார் அந்த அதிர்ஷ்டசாலி? எல்லா கவுண்டர்லயும் என்னதான் போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க. அதுக்கு ஆர்கியூ பண்ணி மேல ரேங்கிங் கொடுக்காம இருக்கிற இவங்க 2 பேரையும் பார்த்து கொஞ்சம் செய்யுங்க. இந்த கவுண்டர்லயாச்சும் அதுலயும் என்ன செய்றீங்க? நந்தனை செய்ய மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு நந்தனை செய்யுங்க ப்ரோ. நான் நடுநிலைமையா இருக்கேன் ப்ரோ, நடுநிலைமையா பேசிட்டு அப்படியே போயிடுறேன். யார் ஆடியன்ஸுக்கு பேசிக்கா எந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பிளேயிங் லெவன்ல ஆடுவாங்களோ அந்த காம்பினேஷன் வச்சுதான் இந்த ரேங்கிங். 10th பிளேஸ் வந்து ஆர்ஆர்ல வந்து சனக்கா இல்லைன்னா டெனவன் ஃபெரரா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், நாண்ட்ரே பர்கர், அப்புறமேட்டுக்கு வந்து சிம்ரன் ஹெட்மேயர். இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் ஆடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓகேவா இல்ல மேல பார்க்கலாமா? நாண்ட்ரே பர்கர், டெனவன் ஃபெரரா, இல்லைன்னா தசுன் சானக்கா, சிம்ரன் ஹெட்மேயர் 4 பேரு. இல்லை, எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் மேலே கொடுத்துருக்கலாம். ஆர்ஆருங்கும் போது இந்த மாதிரி சிம்ரன் ஹெட்மேயர் பே ஃபார்மில் வந்திருக்காரு, ஃபெராரியாவும் நல்ல ஃபார்மில் வந்திருக்காரு. அது இல்லாமல் நீ இப்போ இவரு இருக்கல தசுன் ஷனாக்கா வந்துட்டு அவர் கேப்டன்சி போவார். ஆனால் ஆல்ரவுண்டராக இங்கே ப்ரூவ் பண்ணல. இங்கே ஜிடிஏ எடுத்தாங்க, ஒரு 2 மேட்ச்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. ஷனாக்கா வந்து ரீப்ளேஸ்மெண்டா மட்டும்தான் ஐபிஎல் விளையாண்டுருக்காரு. 2 டைம் ரீப்ளேஸ்மெண்டா, இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா ஜிடிக்கு வந்திருக்காரு. இல்லை, இப்போ பிளேயிங்ல விளையாண்டு தான் ஆகணும். சாம் கர்னுக்கு பதிலாக உள்ள வந்து தான் ஆகணும். வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன், நல்ல எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபாரினரா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மேல கொடுத்துரு. 10வது இடத்துக்கு கொடுக்குற அளவு மோசமான ஃபாரினர் நான் சொல்ல மாட்டேன். சரி ஓகே விடுங்க. 9வது டீம் இருக்கிறத தூக்கி 10வது இடத்துல கொடுத்துடலாம். என்னது 9வது ஏதோ சொல்றான். என்னது இது? இல்ல, இந்த டீம்லயுமே இப்போ ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஆனா இப்போ இவங்க பிளே பண்ற 4 பேர் நீ இப்ப யார் பார்த்தா சாம்காரன் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். இப்ப சனாக்காக்கு சாம்கரனா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கீழே இருக்கு. அது இல்லாம பிரிட்டோரியஸ் இருக்காரு, அவருமே ஓப்பனிங்ல தான் ஆட போறாரு, ஓப்பனிங் ஸ்லாட்ல தான் ஆடக்கூடியவரு. அது இல்லாம நாண்ட்ரி பர்கர் ஆகட்டும், ஆர்ச்சர் ஆகட்டும். நாண்ட்ரி பர்கர்ல இன்ஜுரி ப்ரோன் தான். போன சீசன் ஒரு 4 மேட்ச் 3 மேட்ச் ஆடினாங்க, இன்ஜுரி ப்ரோன்னு ஆட முடியல. அதுக்கப்புறம் அது மாதிரி ஆடம் மில்னே சொல்ல தேவையில்ல, அவரும் ஒரு இன்ஜுரி பட்டறையில இருந்து வரவங்க தான். அதனாலதான் பேஸ் பண்ணி 10வது இடம் கொடுத்துருக்கோம். வேற எதுவுமே கிடையாது. ஆர்ஆர் மேல இதெல்லாம் கிடையாது. 10வது இடம் தான். நல்லா இல்லைன்னு நல்லா இல்ல, அவ்வளவுதான். 9வது இடத்துல யார் இருக்கா? 9th பிளேஸ் கோஸ் டு இந்த பிரபுராஜன் சொன்னதுக்கோசரமே இந்த டீமை தூக்கி 10வது இடத்துல போட்டு இந்த டீமை தூக்கி 9வது இடத்துல போடலான்னு இருக்கேன் இப்ப. சரி ஓகே, என்னோட கவுண்டர்ல வந்து 9th பிளேஸ்
சென்னை சூப்பர் கிங்ஸ், டெவால்ட் பிரேவிஸ், நூர் அகமது 2 ஃபாரின் பிளேயர் தான் பிளேயிங் லோன்ல ஆடுவாங்கன்னு தெரியுது. மீதி 2 பேர் யாருன்னு எனக்கும் தெரியல. ஜெமி ஓவர்டனா இல்ல அகில் ஹுசைனா இல்ல வந்து மேட் கின்ட்ரியா இல்ல ரீப்ளேஸ்மெண்டா வரப்போற பவுலரா இல்ல மேத்யூ ஷாட்டா அப்படிங்கறதுல கேள்விக்குறி மேல கேள்விக்குறியே இந்த அணியில் இருக்கு. இந்த அணிக்கு வந்து 10வது இடம் கொடுக்காம 9வது இடம் ஜக்காரி. கலாயிங்க எங்க டீம் கப்படிச்சு வாட்டி திரும்பி அதுக்கப்புறம் இதே டாப் 10 இருக்குதானே. அப்ப நம்ம அடுத்த வருஷம் இல்லைங்க நந்தன், நீங்க அதுங்காட்டி கோமாவில போயிடக்கூடாது. இப்ப இந்த கப் அடிச்சது முடிச்சு வட்டி சிஎஸ்கே கப் அடிக்கும். கோமால நீங்க தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. இல்ல இப்போ யாரு ஆட போறா? இல்ல சொன்ன மாதிரி குளறுபடிகள் இருக்கதான் செய்யுது. குளறுபடி இல்லைன்னா அது சிஎஸ்கே டீம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வருஷம் இந்த மாதிரி குளறுபடி இருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா பிளே 11 செட் ஆயிரும். அதுக்கப்புறம் கப் அடிச்சுட்டு போயிருவோம். இதெல்லாம் எங்களுக்கு புதுசு கிடையாது. 18 வருஷம் ஐபிஎல்ல போன வருஷம் மட்டும் தான் 10வதுல முடிச்சு. நீங்க இதை மறக்க கூடாது. 5 கப் எங்க கிட்ட இருக்கு. சும்மா யாரும் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் 9வதுல 8வதுல முடிச்சோம். மும்பை சென்னை ரெண்டுமே முடிச்சாங்க. கடைசி இடத்துல மும்பை இருந்தது. நான் அதை பேச விரும்பல. ஏன்னா பங்காளியா இருந்தாலும் ஒரே நிமிஷம் சமாளிக்கணும் முட்டு கொடுக்கணும்னு என்ன சொல்றது தெரியுமா? சிஎஸ்கே டீம்ல கொஞ்சம் எல்லாம் சுமாரா இருக்கும். அப்புறமா புடிச்சு கப் அடிப்பாங்கன்னு சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் நீ கப் அடிச்ச வருஷத்துல சிஎஸ்கே அப்படி இருந்ததே கிடையாது. என்னைக்குமே அப்படி இருந்தது கிடையாது. ஆரம்பத்துல இருந்து டாமினேஷன் பண்ணி டாப் பிளேஸ்ல போய் முடிச்சுதான் அடிச்சிருக்கீங்க. அடுத்த டீம் ஜெயிக்கிறத வச்சு உள்ள போனதுல கப் போய் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இருக்கு. நீங்க ஒரு மும்பை எப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். 2018 செம்ம டாமினேஷன், 2021 செம்ம டாமினேஷன், 2023 செம்ம டாமினேஷன். இதுல 2011 கப் அடிச்சு வேர்ல்டு கப் அடிச்சு ஜெயிச்சீங்க. இல்ல நீங்க எப்படி நீ சொல்ற எந்த மேட்சுமே நீங்க டாமினேஷன் சொல்றது ஒன்னும் இந்த மாதிரி ஆர்சிபி எல்லாம் ஜெயிக்கும்ல பேட்டிங் போட்டு அடின்னு அடிச்சு அந்த மாதிரிலாம் இல்ல. பிரஷர் மாத்திரை பிரஷர் மாத்திரை எடுத்து சாப்பிட்டுட்டு தான் பாக்கணும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். எங்க பாருங்க உருட்டு கட்ட கொண்டு வரட்டா தம்பி. அப்ப அடிச்சுட்டு இதெல்லாம் நான் வரிசையா அடிக்கும் போது பேசிக்கலாம். நான் சொல்றேன்ல நான் மேனிஃபெஸ்டிங் பண்றேங்க. இப்படி சொல்ல மாறுடா என்னென்னமோ பாரு. இன்னைக்கு உங்க புக்கு டைரி எல்லாம் குறிச்சு வச்சுக்கோ. இந்த நாள அன்னைக்கு வந்துட்டு நான் இதே டீம் எவ்வளவு கேவலம் 10ஆவதா கொடுத்தேன். என்னது மார்ச் 24ஆம் தேதி இன்னைக்கு டேட் குறிச்சு வைக்க சொன்னீங்களே, அது எழுதி வச்சுக்கோ. என்கிட்ட சொல்லல. கப் அடிச்சிட்டு சரி ப்ரோ நான் நோட் பண்ணிக்கிறேன். கமான் டேக் தி பென். ஓகேவா? நோட் பண்ணு. சரி விடுங்க, நாங்க நோட் பண்ணிக்கிறோம். ரீப்ளேஸ்மென்ட் யார் சைன் பண்ண போறீங்க? இந்த வியாக்கியானம் எல்லாம் கேட்கல நானு. ஓனர் மேனேஜ்மென்ட் நானா? நீ என்கிட்ட இது என்ன மும்பைல எத்தனை அம்பையர் வாங்கி இருக்குன்னு கேட்டா கரெக்டா இருக்குமா? இல்ல சிஎஸ்கே ஃபேன் கூட இல்ல. முட்டு கொடுத்துட்டு இருக்கிறது நீங்க தானே. ஏன் முட்டு கொடுக்க? இல்ல சிஎஸ்கே ஃபேன் கூட சிஎஸ்கே கடல்னு சொல்லிக்கிறீங்க. சிஎஸ்கே கடல் சொல்லி எங்கயாவது நியூஸ் கேதர் பண்ணிட்டு கொண்டு வந்து சொல்லணும் எங்களுக்குலாம். இங்க பாரு, நாங்களா கொண்டு வருவோம். சிஎஸ்கே வந்துட்டு பிளேயர்ஸ் எடுத்து நல்ல பிளேயர்ஸ் எடுப்பாங்க, வெயிட் பண்ணணும். சும்மா நாம அதுங்காட்டியே வந்துட்டு வெளியே 1000 பேர் நல்லா விளையாடுறாங்கன்னா 1000 பேர் தூக்கிட்டு வந்து விளையாட முடியும். எடுக்கிறத கொடுத்துறது நல்ல பிளேயரா விளையாண்டு போறோம். அதை ஏன் நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? நாங்க கவலைப்படல. பங்காளி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எஸ்ஆர்ஹெச் பக்கத்து வீட்டுக்காரன் நீ ஏன் கவலைப்படுற? 10வது இடம் கொடுக்கலாமா இல்ல 9வது இடம் கொடுக்கலாமா? நீ 10வது இடமே கொடு. கடைசியில இருந்து யார் ஃபர்ஸ்ட் வராங்கறத நான் பார்க்க போறேன். சரி ஓகே. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நோட் பண்ணீங்க. ஃபாரின் காம்பினேஷன்ல வந்து ஒரு 10th பிளேஸ் கொடுக்க சொல்றாரு. வெயிட் பண்ணுங்க, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் எப்பயும் 2வது 3வது வச்சிருப்பான், அது என்னன்னு கேக்குறேன். சரி ஓகே. 8th place goes to பஞ்சாப் கிங்ஸ். என்ன நினைக்கிறீங்க? மனசாட்சி இல்ல இதெல்லாம் ரேட்டிங்கே கிடையாது. பென் டார்சிஸ் என்ன நினைக்கிறீங்க? அதான் மனசாட்சி இல்லன்ட்டனே. லாக்கி பெர்கசன் இல்ல. லாக்கி பெர்கசன் இல்லன்னா சொல்ல கூடாது. 3 மேட்ச் இல்ல அப்படிதான் சொல்லணும். 7 மேட்ச் கிடையாது. லாக்கி பெர்கசன் 7 மேட்ச் கிடையாது. 3 மேட்ச் தானே இல்லனாங்க. சரி விடு. அப்படி பார்த்தாலுமே உனக்கு நீ இவரு இருக்காரு, உமர் சாய் இருக்காரு, ஸ்டோயின்ஸ் இருக்காண்டா. என்ன நீ அப்படி சொல்ற?
எப்படா நம்புறீங்க நீங்க? 4 மேட்ச் ஜெயிக்க வைப்பான், நீ இல்லன்னு சொல்லக்கூடாது. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அப்படிதான். நான் உண்மையா ஒண்ணு சொல்லிட்டேன், இந்தியன் பிளேயர்ஸ் நம்பிதான் இருக்கு. இந்தியன் பிளேயர்ஸ் நம்பி போற டீம் நீங்க ஃபாரினர் போய் அது இல்லைனாலுமே ஜெயிக்கும் அந்த டீம். அப்படி பாத்தீங்கன்னா நீ மும்பையை கொண்டு வந்து இந்நேரம் எங்க கூட பக்கத்துல உட்கார வச்சிருக்கணும். அதுவும் ஃபாரின் பிளேயர்ஸ் நம்பி இல்லையா, இந்தியன் பிளேயர்ஸ் நம்பி தானே. எப்படி நீங்க இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க எனக்கு புரியவே இல்ல. பிளேயர்ஸ் பாருங்க, சரி இப்போ ஸ்டோயின்ஸ் கூட உனக்கு குவாலிட்டி காட்டவே இல்ல. இன்னொரு ஆல்ரவுண்டர் மார்க்கோ யான்சன் தவிர இந்த டீம்ல யாரையுமே நல்ல ஃபாரினரா பார்க்கல நானு. சரி, மார்க்கோ யான்சன் மட்டும் தான் நல்ல ஃபாரினர் இதுல. நீங்க எல்லாம் அடுத்து சொன்னீங்கன்னா சாய்னி சேப்பேன், அவ்வளவுதான். மத்த யாருமே கிடையாது. நீ கேபில ப்ரூவ் பண்ணணும்னு ஒரே ப்ரூவன்ஸ் கிடையாது இதுல. இது ஒரே எனக்கு ஒரு பேச வாய்ப்பு. இவர் சொன்னதோட இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். அவங்க நேஷனல் டீம்லயே மார்க்கோ யான்சன் அஸ்முதல் ஒமர் சாய் தவிர இது யாரும் கிடையாது. இல்ல பென் டார்சியஸ் நீ வந்து சூப்பரான பிளேயரு, ரிக்கப் பாண்டிங் பார்த்து எடுத்திருக்கேன் இவன் சொன்னான் ப்ரீவியூல, நான் சொல்லல. ஆனா சொன்னேன் இப்ப வந்துட்டு ஒரு பிளேயரே கிடையாதுன்ட்டா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு கைஸ். கூப்பர் கோலி ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்னு சொன்னா என் மனசு கஷ்டமா இருக்கு கைஸ். அதுக்குள்ள நீ முட்டை குடுக்கணும் முடிவு பண்ணிட்ட, நீ முடிவு பண்ணிட்டப்போ நான் ஒன்னே ஒண்ணு, நீ என்னத்தையா பேசிட்டு இருப்ப, வீடியோ பாக்குறீங்க ஒரு 10 பேர் 12 பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நீங்க வந்து கூப்பர் கான்லி சாண்ட்னர் அந்த மாதிரி கம்பேர் பண்ணீங்கன்னா சாண்ட்னரா கூப்பர் கான்லியா? சாண்ட்னர் தான். கூட கம்பேர் பண்ண கூடாது சரியா? சரி, வில் ஜாக்ஸ் கூட கம்பேர் பண்ணுங்க, பேட்டிங் பவுலிங் அப்படி கம்பேர் பண்ணு. வில் ஜாக்ஸ் கூட கம்பேர் பண்ணு. இது என்ன கூட நீ கம்பேர் பண்ணணும், அதுதான் நியாயமான கம்பேரிசன். மார்க் ஸ்டோயின்ஸ் மார்க்கோ யான்சன் 2 ஆல்ரவுண்டர் இருக்கும்போது நீ 2 நல்ல ஆல்ரவுண்டர் வில் ஜாக் சாண்டனரோட கம்பேர் பண்ணு, கரெக்டானதா இருக்கும். கார்வின் மாசம் நீ யார் கூட கம்பேர் பண்ணணும்னா கூப்பர் கோலினியோட கம்பேர் பண்ணும், அதுதான் கரெக்டான கம்பேரிசன். இது நீ ஒத்துக்கோ நினைக்கிற தினேஷ்? அப்படி பார்த்தாலுமே நான் கார்வின் போஸ் தான் நல்ல பிளேயர் சொல்லுவேன். இப்பதான் பாத்துட்டு இந்த டீம் கொஞ்சம் கீழே கொடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிறேன். ஏன்டா கொஞ்சம் மேல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 8வது இடம் கொடுத்துருக்கோம்னு யோசிச்சுக்கிறேன். நான் ஒத்துக்கல. இல்ல இப்போ நான் ஒத்துக்கிறேன், இந்த ரேங்கிங் ஒத்துக்கிறேன். ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ் தான் டாமினன்ஸா போறாங்க. இந்தியன் பிளேயர்ஸ நம்பி போறது. இவங்களுக்கு 2 ஃபாரினர் வச்சுட்டு கூட ஆடலாம் இந்த டீமுக்கு. ஏன்னா அவ்வளோ பேக்கப் பிளேயர்ஸும் இருக்காங்க. நீங்க ஸ்டாய்னஸையும் மார்க்கோ யான்சனையும் வச்சு கூட ஆடலாம். அதனால பெருசா சேஞ்சஸ் இல்ல, ஓகே தான் இந்த டீம். இல்ல நான் எதை சொல்றேன்னா போன வருஷம் கொஞ்சம் நல்லா மேல முடிச்சாங்க, இதே ஃபாரினர்ஸ் வச்சுங்கறனால நான் இன்னும் கொஞ்சம் மேல கொடுத்துருப்பேன். ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சு முடிக்கல, இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா விளையாண்டாங்க, மேல போச்சு. சரி, 7th பிளேஸ் கோஸ் டு கேகேஆர். கேகேஆர்ல வந்து பின்னால டிம் சைஃபர்ட், சுனில் நரேன், கேம் கிரீன் அண்ட் பிளஸிங் முஸ்ரபானி. இவங்க 5 பேர்த்துல 4 பேருக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. மேபி பிளஸிங் முஸ்ரபானி ஆடலாம், பின்னலன் இல்ல சைஃபர்ட்ல யாரோ ஒருத்தர் உள்ளாடுவாங்க. என்ன நினைக்கிறீங்க, இதுக்கு 7th பிளேஸ் ஓகேவா இல்ல மேல கொடுத்துருக்கலாமா? இல்ல நான் வந்துட்டு இது கீழே கொடுத்துருப்பேன். ஆனா பழசு அதாவது ஃபிஸ் இருக்கும் போதோ 14 இருக்கமா இருந்தா கூட நீ கொடுத்த 7th பிளேஸோட இன்னும் கொஞ்சம் மேலே தரலாமேன்னு யோசிப்பேன். ஆனா ரீப்ளேஸ்மெண்ட்டா முசர்பானிலாம் எடுத்திருக்காங்க, அவரெல்லாம் ப்ரூவ் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. ரோமன் பவல்லாம் இருக்காரு. நீ சொல்றதான் யாருமே ப்ரூவ் பண்ணாதான் ஒரு ஃபாரினர்ஸ் வச்சிருக்காங்க. சிஎஸ்கே நீ சொல்ற பிரேவிஸாவது ப்ரூவ் பண்ணியிருக்காரு, 100 அகமது ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுல 2 பேரை காட்டு எனக்கு ப்ரூவ் பண்ண. சுனில் நாராயண் ஒருத்தர் தான் இருக்காரு. மற்றபடி எனக்கு பெருசா கேமரூன் கிரீன்லாம் இந்த வாட்டி ஆடினா ஒத்துக்கிறேன். மேபி ஆடுனால் நான் இன்னும் கொஞ்சம் நீ சொல்ற 7th மேலே ஒத்துக்கிறேன். அடிக்கலாம் பயப்படுறவன் கிடையாது. அப்புறம் நீங்க மறந்துடாதீங்க, ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. எனக்கு என்னமோ இந்த டீம்ல ரச்சின் ரவீந்திரா எல்லாம் போட்டுதான் ஆடணுங்கிற மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ தெரியல, ஓப்பனிங் ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால நான் சொன்னேன் மேபி மாறலாம். ஃபினிஷர்ஸ் வந்து ரோமன் பவல் ஆடலாம், ஃபினிஷரே கிடையாது. நீங்களாம் அதெல்லாம் ஒத்துக்கணும். நீங்க ஒத்துக்கனாலும் சரி, ஓப்பனிங் வேணா ஃபின் ஆடலன்னு டிம் சைஃபர்ட் வச்சு போயிருவாங்கன்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன் எதுக்குமே 2 பேர்ல யார ஒருத்தர் அப்புறமேட்டு வந்து சுனில் நரேன், கேம் கிரீன், முஸ்ரபானி 4 பேர் தான் போறோம். சரி, ஓகே பார்க்கலாம். எனக்குமே ரேட்டிங் என்னன்னா பதிரானா வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. வந்துட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் மேல கொடுப்பேன். ஏன்னா இந்த டீம்ல குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. சைஃபர்ட் ஆகட்டும், ஃபின்னாலன் ஆகட்டும், சுனில் நரேன், கேம் கிரீன், இப்ப பதிரானா வந்தா பதிரானா, அந்த மாதிரி இருக்காங்க. காம்பினேஷன்ஸ் எப்படி ஆட போறாங்க அது தெரியல. இப்போ 4 பேர் கரெக்டா புடிச்சு ஒரு காம்பினேஷன் ஆடிட்டாங்கன்னா பதிரானா வந்துட்டாருன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல கொடுப்பேன். இல்லைன்னா இது ஓகே தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஃபார்ம்ல
எனக்கு தெரிஞ்சு ஃபின்னாலும் ஸ்ட்ரைட்ஃபோர்டு 2 பேர் தான் ஃபார்ம்ல இருக்காங்க. சுனில் நரேன் எப்பயுமே அவரு ஒரு 4 ஓவர் 3 ஓவர் நல்லா போட்டுருவார். மத்தபடி எனக்கு பெருசா தெரியல. கேம் கிரீன் ஃபார்ம்ல இருக்க மாதிரியே தெரியல. அவருமே டைம் எடுக்கும். நம்ம ஆடுவாரு, ஆட மாட்டாருன்னு சொல்ல மாட்டோம். ஒரு 2-3 மேட்ச் டைம் எடுப்பாரு. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பிளேஸ் ஓகே தான். பஜ்ரானா வந்தா மேல கொடுப்பேன், இல்லைன்னா அவ்வளவுதான். சரி, ஓகே. 6th place goes to குஜராத் டைட்டன்ஸ். தி ஃபார்ம் அவுட், வேர்ல்டு ஃபேமஸ் ஃபார்ம் அவுட் வந்து ஜாஸ் பட்லர் இருக்கிறார் இந்த டீம்ல தான். கிளைன் பிலிப்ஸ் என்னன்னா ரைட்ல பேட்டிங் விட்டு லெஃப்ட்ல திரும்பி 6 அடிச்சுட்டு நான் பிராக்டிஸ் மேட்ச் பார்த்தேன். அவரு ஹோல்டர்ல ரபாடா, இந்த எவர் கிரீன், ரஷீத் கான் இருக்கிறாங்க. இவங்க 5 பேர்த்துல 4 பேர் தான் ஆட போறாங்க. இது ஓகேவா இல்லடா மேல கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறீங்களா? இல்ல ஓகேங்கிற மாதிரியும் தெரியல, கீழே கொடுத்துருக்கலாம் மாதிரியும் தெரியல எனக்கு. ரஷீத் கானும் ஃபார்ம் அவுட், நீ பட்லர் கூட இவரையும் சேர்த்திருக்கலாம். ஒரு 2 வருஷமா சரியா பண்ணல. பட்லர் சுத்தமா வேர்ல்டு கப்லாம் பார்த்துட்டு ஏன்டா டீம்ல எடுத்துட்டு வந்து ஏன்டா அவருக்கு வயசானவ கஷ்டப்படுத்துறீங்கிற மாதிரி இருந்தது. ஓப்பனிங் ஆட வச்சுட்டு இங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஹோல்டர் நல்லா பண்ணியிருக்காரு வேர்ல்டு கப்புக்கு, நான் அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த டீமில் ஆட முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரில. கிளென் பிலிப்ஸ் உட்கார வச்சுட்டு தான் ஹோல்டர் ஆடணும், அதை நீங்கள் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரில. அதுதான் சொல்கிறேன், அவ்வளோ குளறு எப்படி இருக்கு. நீங்கள் காம்பினேஷனோட ரேட்டிங் கொடுக்கறனால அப்படி சொல்கிறேன். கிளென் பிலிப்ஸ் சூப்பரா ப்ரோ. ட்ரேட் லீட் எடுக்க முடிஞ்சா ஹோல்டர் வேணா வாங்கிக்குவாங்க ப்ரோ. நீங்க ப்ரோ அப்படி பார்த்தா நீங்க கேப்டன் உங்களுக்கு பஞ்சாயத்தா இருக்கு. ஹர்திக் பாண்டியா 7 கேப்டன் இருக்காங்க. 7 கேப்டன், அதுதான் பிரச்சனை. 7 பேர் 7 டீமே கிடையாது. 7 பேர் ஓகேவா? 7 கேப்டன் நாங்க வந்து பிரச்சனை. 7 டீமும் உள்ள செயல்படுறீங்க. ஒரு கேப்டன் கீழ வாங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம். நாங்க செயல்பட்டு நாங்க பேசிக்கிறோம். அதே மாதிரி நாங்க பேசிக்கிறோம் ப்ரோ. நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? ட்ரேட் இருக்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ப்ரோ. சரி, ஓகே. கண்டென்ட் பாருங்க, அவன் பேர் கண்டென்ட் வரது விட்டுட்டு பங்காளி சண்டைக்கு இழுத்துட்டு இருக்கான். வருவான்ல அப்ப பேசிக்கிறேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இந்த டீம்ல டாப் 3 நம்பி போறவங்க தான். டாப் 3ல இருக்க ஒரு ஃபாரினரும் பட்லர். அவருக்கு பேக்கப் யாருன்னு பார்த்தா டாம் பாண்டன். 2 பேருமே தெரிஞ்சு சுமாரான ஃபார்ம்ல தான் இருக்காங்க. எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல. முக்கியமான பிளேயரு கீழே ரபாடா, ஹோல்டரு. 2 பேர்த்துல யார் ஆடுவாங்க? ஹோல்டர் ஆடினா இன்னும் நல்லா இருக்கும், பேட்டிங் டெப்த் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு வந்து பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ரபாடா போவாங்களா இல்ல ரபாடா உட்கார வைப்பாங்களான்னு தெரியல. கிளென் பிலிப்ஸ் நல்லா இப்ப பிராக்டிஸ் மேட்ச்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு. லெஃப்ட் ரைட்னு திரும்பி ஆடிட்டு இருக்காரு. அவரு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதனால ஓகே தான். காம்பினேஷன்ஸும் இந்த டீமுக்கு இடிக்க போகுது. ரபாடா நல்லா பர்ஃபார்ம் எல்லாம் உட்கார வச்சுட்டு இந்தியன் பேஸோட போறது பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. கரண்டா ரபாடா இருக்க ஃபார்ம்ல ஹோல்டர் வச்சு போலாம். சரி, ஓகே. 5th place goes to, ஐயோ இந்த டீம் பேர் சொன்னா வேற எனக்கு கெட்ட கெட்டாலும் திட்டுவாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஏன்னா என்ன உங்க டீம் எல்லாம் மேல வச்சுக்குவீங்க, எங்களை மாதிரி இந்த மாதிரி ஆர்சிபி நான் சப்போர்ட் பண்ற டீம் எல்லாம் வந்துட்டு இல்ல ப்ரோ. ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இப்ப வந்து ஆர்சிபி இப்படியே பண்றானுங்க. எல்லா ரேட்டிங் பாருங்க. ஆர்சிபி சிஎஸ்கேல கீழே தரானுங்க. இவனுங்க எஸ்ஆர் கட்சி எம்ஐ எல்லாம் மேல கொடுத்து எம்ஐ எல்லாம் டாப் 1ல கொடுத்துக்கிறானுங்க. இல்ல ப்ரோ, நீங்க கொடுத்துட்டோம், நாங்க கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து நீங்க நல்லா இல்லைன்னா மேல சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க, ஒத்துக்கிட்டு நாங்க டாப்ல தரோம். சரி, ஸ்பின்னர் கவுண்டவுன்ல மும்பைக்கு 8வது பிளேஸோ 9வது பிளேஸோ கொடுத்தா நான் ஒத்துக்கல. இல்ல காரணம் சொன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டு நீ அது பண்ணல இது பண்ணலன்னு 2 பேரும் சேர்ந்து என்ன பேசவே விட மாட்டேங்க. ஆமா, அதுக்கு நீ கிராஸ் கேள்வி கேட்கணும். கிராஸ் கேள்வி பேசவே விட முடியாதுங்கிற எப்பறம் கிராஸ் கேள்வி பண்ணும்போது எங்க 2 பேரையும் கூப்பிடாதீங்க, நீங்களே ரெக்கார்ட் பண்ணி நீங்களே போட்டுருங்க. சிஎஸ்கே ஆக சிறந்த அணி, இந்த அணி ஃபைனலில் வந்து அற்புதமாக வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் பேசி போட்டுருங்க. அப்படி எப்படி போட முடியும்? அதாவது நான் என்ன சொல்றேன், இவங்க குறை சொல்லுவன்னு கூட இல்ல, எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு தரணும்னு தான் நான் சொல்ல வரேன். இப்ப எப்படி கொண்டாந்து வாய்ப்பு தரமே. நான் ஆர்சிபிக்கு நான் ஒருத்தன் தான் எல்லா ரேங்கிங்லயும் மேல கொடுத்துவேன். ஃபாரினர்ஸ் கவுண்டவுட்ல மட்டும் தான் கொஞ்சம் கீழே 5th place கொடுக்குறாரு. 5th place பில் சால்ட், ரொமோரே செப்பெட்டு, அப்புறமேட்டுக்கு வந்து ஜேக்கப் பெத்தல், இல்லைன்னா வச்சுங்களேன் டிம் டேவிட், ஹெசல்வுட் வரல, நுவான் துசராக்னா அப்டேட் கிடைக்கல. அதுக்கு மேல ஜேக்கப் டஃபி தான் ஆடுவாரு. ஹெசல்வுட் இருந்துதான் நான் நம்பர் 2 கன்ஃபார்ம் கொடுத்திருப்பேன். அவரோட அவைலபிள் எப்பயுமே சரியா தெரியாத காரணத்தினால் 5th place ஆர்சிபிக்கு. அவர் எப்ப அவைலபிளே தெரியாதுங்க போது அதனால வந்து 5th place தரேன். அவர் வந்துதான் நான் 2nd place தந்திருப்பேன். இல்ல நான் இன்னி இப்ப அவர் இல்லைனாலுமே நான் கொஞ்சம் மேல தந்திருப்பேன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. ஜேக்கப் பெத்தல் ப்ரூவ் பண்ணிருக்கேன். இப்ப கரண்ட் ஃபார்ம் வச்சு சொல்றேன், ஜேக்கப் பெத்தல் ப்ரூவ் பண்ணிருக்காரு. நான் பேட்டிங் ஓரியன்டா போயிருவேன். டிம் டேவிட்
ஐபிஎல்லாம் ஃபார்முக்கு வந்துருவாரு எனக்கு ஒரு எண்ணம், அதனால நான் சொல்றேன். மற்றபடி மீதி பில்சால்ட்டும் அதே கணக்கில் தான் வைக்கிறேன். அவருக்குலாம் ஒரு 2-3 பால் பட்டா ஃபார்முக்கு வந்துருவாரு, அந்த இதில் நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி ஜேக்கப் டஃபியே என்னால் நம்ப முடியல, ஏன்னா பயங்கர அடி வாங்கியிருக்காரு. அவர் ஒன்றும் எனக்கு வீக்காக தெரியுது. மற்றபடி அவர் வேண்டாம், நான் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருக்கு போதிலே போய்க்கிறேன். இன்னும் பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஜார்டன் காக்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு அப்டேட் இல்ல இந்த அப்டேட் சொல்றேன், எஸ்தேல் கிடையாது இந்த சீசன். ஆடல, சைட்லைன் பட் கான்ட்ராக்ட்ல இருக்காரு. ஆனா டீம்ல இந்த ஐபிஎல் ஆட மாட்டார். கான்ட்ராக்ட்ல ரிமைன் இருப்பார், அடுத்த வருஷம் வரைக்கும் கான்ட்ராக்ட்ல இருக்க போறாரு. நான் கொஞ்சம் மேலேயே கொடுத்துருப்பேன், ஹேசல்வுட் இல்லைனாலும் சரி. ஓகே, இல்ல நானுமே கொஞ்சம் மேல கொடுத்துருப்பேன். ஏன்னாமே மத்த டீம்ல பார்த்த வரைக்குமே இதுல எல்லாருமே அடிக்கிறவங்க. உங்களுக்கு பர்ஃபார்ம் வேணும்னா பர்ஃபார்ம் பண்ணி தரவங்க. இன்கேஸ் நீங்க பெத்தல் ஆடினாலும் பர்ஃபார்ம் பண்ண போறாரு. நீங்க சால்ட் போய் பர்ஃபார்ம் பண்ணிடுவாரு, 2 மேட்ச் டைம் எடுத்துக்குவாரு. அப்படி இல்லைனாலுமே பர்ஃபார்ம் பண்ணிடுவாரு. ஹெசிலுட் இருந்திருந்தா நான் டாப் 3லே கொடுத்துருப்பேன். இல்லைன்னா நான் ஒரு 3 ஹெசிலுட் இருந்தா டாப் 2 கொடுத்துருவேன். இல்லைன்னா 3ஆவது பிளேஸ் தருவேன் நான். ஏன்னா உங்களுக்கு ரொமாரோ ஷெஃபோர்டும் நல்ல ஃபார்ம், பேட்டிங்கும் பண்றாரு பவுலிங்கும் பண்றாருங்கப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. டாப் 3ல கொடுத்துருக்கலாம். ஆர்சிபி நல்ல டீம் தான், ஒன்னும் இதுல பிரச்சனைக்குரிய ஒன்னும் விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஹெசிலுட் மும்பை மேட்ச்ல இருந்து வருவாருன்னு ஒரு ரூமர்ஸ் அங்கங்க போயிட்டு இருக்கு. எவ்வளவு உண்மைன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா வந்துருவாரு. ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடாம இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்போ 4th பிளேஸ் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஃபாரின் பிளேயர்ஸ்னாவே இதுதான். டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன் 2 பேர் கன்ஃபார்ம். இப்போதைக்கு வந்து டேவிட் பெயின் எடுத்திருக்காங்க, பிரைடன் கார்ஸ் இல்லைன்னா லைம் லிவிங்ஸ்டன். 4 பேர்த்துல யாரோ ஒருத்தர். இசான் மலிங்கா இருக்காரு. 5 பேர்த்துல யாரோ 4 பேர் விளையாடுவாங்க. என்ன நினைக்கிறீங்க? பேட் கமின்ஸுமே 2 மேட்ச் கழிச்சு வந்துருவாருங்கிறதுனால ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. 4 பேர்த்து யாரோ ஒருத்தர் ஆடுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த காம்பினேஷனுக்கு மேல கொடுக்கலாமாடா இல்ல கீழே கொடுத்துருக்கலாமா? வழக்கம் போல வன்மத்தை கக்கறதுக்கு இந்த பக்கம் இந்த ஆரம்பிக்க சொல்லுங்க. எனக்கு என்ன, எனக்கு இதெல்லாம் ஓகே, எல்லா பாயிண்ட்ஸும் ஓகே. ஹெசல்வுட்லாம் சொல்லும் போது அவர் இன்ஜுரியிலிருந்து வருவாரா இல்லையான்னு தெரியல, அதனால நான் கீழே கொடுக்குறேன்னு அப்படி ஒரு பாயிண்ட் வச்சேன். ஆனால் பேட் கமின்ஸ் மட்டும் வந்துருவாரு அப்படின்னு நீ சொல்ற, எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் இருக்குது. இது ஹெசல்வுட் வராருன்னு சொல்லிட்டாரு, அவர் எல்லாம் ரூல்ட் அவுட்னு போட்டிருக்கலாமே. அது அந்த ஒரு பாயிண்ட் தான் என்ன இடிக்குது. மத்தபடி ஓகே தான். மீட்டிங்ல கூட அவர் என்னைக்கு வருவாருங்கிறது தெரியாத மாதிரி தான் மோஃபோர்ட் சொன்னாரு, அவன் டீமோட மேனேஜர். இல்ல நான் அதான் அந்த ஒரு காரணம் தான். மத்தபடி இந்த டீம் என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க இல்லைன்னு சொல்லல. டிராவிஸ் ஹெட் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. கிளாசன் லிவிங்ஸ்டனை வச்சு நீ எப்படி மேல குடுக்குறன்னு எனக்கு தெரியல. மத்தபடி ஓகே தான். இசான் மலிங்காவை நீ போன வருஷம் பர்ஃபார்ம் நல்லா பண்ணாரு, ஒரு 3 மேட்ச் நல்லா போட்டிருக்காரு, அந்த காரணத்தை வச்சு சொல்ற. பார்க்கலாம், இந்த சீசன் பார்த்தா எனக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிரும். ஒரு 2 மேட்ச் பார்த்தாவே தெரிஞ்சிடும். எனக்கு ஓகேவான்னு சொல்ல தெரியல, ஆனா எனக்கு கொஞ்சம் கீழே கொடுப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு ஓகேவான டீம் தான். ஏன்னா இப்போ பர்ஃபார்ம், ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் இதுல ரொம்ப முக்கியம். எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஹெட்டா இருக்கட்டும், கிளாசனா இருக்கட்டும், பேட் கமின்ஸ், இஷான் மலிங்கா, லிவிங்ஸ்டன் இப்போ எப்படி ஆட போறாங்க, எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஃபாரின் பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாங்க இந்த டீம்ல. அதனால கண்டிப்பா ஆடியே ஆகணும். ஆடினாங்கன்னா இவங்க அடுத்து ஒரு பொசிஷன் மேலே கொடுப்பேன். ஆடலைன்னா இன்னும் ஒரு பொசிஷன் கீழே இறக்கிடுவேன். ஆனா நல்லா ஆடுவாங்கன்ட்டு நம்புறோம். ஏன்னா பிராக்டிஸ் மேட்ச்ல எல்லாம் கிளாசனா இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் போட்டாங்க. அதனால பார்ப்போம். பெருசா இந்த டைம் இந்த புது பிளேயர்ஸ் 2 பிளேயர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அன்கேப்டு பிளேயர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சரி, ஓகே. 3rd பிளேஸ் மும்பை இந்தியன்ஸ். டிகாக் ஆர் ரிச்சில்டன், வில் ஜாக்ஸ் ஆர் ரூதர்ஃபோர்ட், சாட்னர் ஆர் அல்லாஹ் ஹசன்ஃபர், ட்ரெண்ட் போல்ட் ஆர் கார்பின் போஸ். 8 பேர்த்துல 4 பேர் ஆடுவாங்க. இப்படிக்குமே காம்பினேஷன் கரெக்டா இருக்கு. எந்த ஃபாரின் பிளேயருமே இன்ஜுரி இல்லாத ஒரே டீம் இதுதான். அவைலபிலிட்டி எல்லாமே கரெக்டா இருக்கிற ஒரே டீம் இதுதான் ஃபாரின் பிளேயர்ஸ்ல. என்ன நினைக்கிறீங்க? நீ மேட்ச் ஆரம்பிக்கும் போது டிகாக் இன்ஜுரி, அடுத்தது ரிக்கல்டன் இன்ஜுரி, ராபின் மின்ஸ் தான் ஓப்பனிங் இறங்க போறாரு மாதிரிலாம் காதுல கேக்குது நீ சொல்றது பார்த்தா. ஒருத்தனுக்கு இவ்வளவு வன்மம் இருக்கக்கூடாதுங்க. அவன் சொன்னதுல சொல்றேன், நீங்க பங்காளி ஆயிட்டீங்க. இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன் ஒழிய நடக்கணும்னு சொல்லல. ஆமா, நீ தானே சொன்ன இன்ஜுரி ஆகாத ஒரே டீம். நீங்க நாசமா போனா நாங்களும் நாசமா போகணுமா? ஒரு வருஷம் கூட்டு போனது பத்தாதா? நாங்க நாசமாலாம் போலியே, நாங்க நல்ல டீம். சரி ப்ரோ, பாக்குற வெயிட் பண்ணி பாக்குறேன். சரி, ஓகே. இந்த டீமுக்கு ஓகே தான். பெருசா இப்போது வரைக்கும் யாருக்கும் இன்ஜுரி கிடையாது. இவங்க வாயெல்லாம் எதுவும் பழிக்காது. இன்ஜுரி இல்ல, நல்ல டீம். நான் டாப் 2லே கொடுத்துருப்பேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக பாக்குறேன்.
நீ நெஞ்ச பிடிச்சாலும் சரி எங்க பிடிச்சாலும் சரி எல்லா டீமுக்குமே பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரெண்ட் இருக்கு. போல்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கார்பின் போஸ் ப்ரோ ட்ரெண்ட் போல்டுக்கு ஒரு ஆ, நிமிஷம், இரு. நான் ஃபாரின் கார்பன் போஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஃபாரின் பிளேயரே கிடையாது. ட்ரெண்ட் போல்டுக்கு இசார்னு சொல்லி ஒரு அப்படி டொமஸ்டிக் பார்த்தா நானும் தான் என் டீம்ல அஸ்வினி குமார் இருக்காங்க. 10 பேர் சொல்லுவேன். அஸ்வினி ஃபாரினர் குமார் பேசிட்டு இருக்கேன் இருக்காங்க. ப்ரோ. சரியா? ஃபாரினர் பேசிட்டு ஃபாரின் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களா, அதனால நான் கேட்டேன் ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் இல்லைங்க, நின்ட்டேன் ப்ரோ. ட்ரெண்ட் போல்ட் இல்லைனா கார்பன் போஸ்ட் ஆடுவேன். கார்பன் போஸ்ட் அதான் bro அவனும் சொன்னான். ஆடுவேன் ப்ரோ நானும் இங்க பாருங்க, குமாரே ஃபாரினர் சொன்னதுனால நான் அஸ்வினி ஃபாரினர் குமார் கேக்குறேன் ப்ரோ, ஆடுவேன். வேற ஒண்ணும் இல்ல. சர்துல் தாக்கூர் ஆடுவேன், எது வேணா பண்ணுவேன் ப்ரோ. ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு யார் இருக்கு ஆப்ஷன்? ப்ரூவ் பண்ண ஆப்ஷன் யார் இருக்கா? உடனே ப்ரூவ்லாம் சொல்லக்கூடாது. சாகுல் தாக்கூர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. குர்ஜர் சிங் எல்லாம் போட்டு பொளந்தாங்க. சாகுல் தாக்கூர் தான் பொளந்திருக்காங்க, தீபக் ஜகன் தான் பொளந்திருக்காங்க. அப்படி பார்த்தா எல்லாரும் சூப்பரா விக்கெட் எடுத்து போட்டிருக்காரு. சூப்பரா விக்கெட் எடுத்து குரூப் சிங் எமர்ஜென்சி பேச முடியாதுங்க. வெள்ளிக்கிழமை லைவ்ல பேசிப்போம். இல்ல ப்ரோ, அவர் என்ன சொல்ல வராருன்னா எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. சரி ட்ரெண்ட் போல்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னானோட இந்தியன் பிளேயர் எடுத்துட்டு வராரு. ஓகே ப்ரோ, நான் சொல்ல போறேன். சூப்பரா பவுலிங் போட்டிருக்காரு. ட்ரிகர் ஆவாதீங்க, நான் கேள்வி புரிஞ்சுக்கோங்க. போடாதீங்க, சின்ன பசங்க 2 பேரும். இல்ல இல்ல ப்ரோ, நான் டாப் 2 கொடுத்துருவேன் ப்ரோ. டாப் 2ல கொடுத்துருவேன். அடுத்த டீம் போயிருங்க. டாப் ரேட்டிங்னு கேட்கல, டாப் 2லாம் கொடுக்க கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஜனநாயகத்துல எதுவும் இல்லையா? பாருங்க, இவ்வளவு வன்மத்தை வச்சுட்டு ஆடிக்கிறான்னா எப்படிங்க, பாத்துக்கோங்க. பங்காளின்னு பாருங்க, எனக்கு உண்மையை மட்டும் தான் பேச தெரியும், நேர்மையை மட்டும் தான் பேச தெரியும். நேர்மை பின் நான் வழி வந்தவன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த டீமுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே கொடுத்துருக்கலாம். வில்ஜாக் நல்ல பிளேயர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சாண்ட்னர் ஓகே. மற்றபடி நீங்க வந்து ட்ரெண்ட் போல்ட்லாம் இப்ப ஃபார்ம்ல கிடையாது. ஓகே, நீ என்ன ட்ரெண்ட் போல்ட் சிஎஸ்கேல வந்து எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க. அதனாலதானே 10வது இடத்துக்கு கொடுத்தோன்னே நான் இல்ல 9வது கொடுத்து இல்ல நீ 10வது இடத்துக்கு சொன்னேன். இல்ல ப்ரோ, ஒத்துக்கிறனா இல்லையா? இங்க பாரு, கிரிக்கெட் ஒரு நிமிஷம் இருங்க. நீ 10வது இடம் கொடுத்ததுக்கு நீங்க பாரு 9வது கொடுத்து இல்ல நீ 10வது இடம் கூட யாரும் ஃபார்ம்ல இல்லன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னோட கருத்து தானே இது. ஒரே நிமிஷம், ரீஷூட் தான் இது. நான் நாதன் எலிஸ் இருக்கும்போது எங்க கொடுத்தேன்? சிஎஸ்கேக்கு இதே நாதன் எலிஸ் இருந்தா இந்த இடம் கொடுத்திருந்தானா அவன் நானே தூக்கி போட்டு பிச்சிருப்பேன். வேற வழி இல்ல, அதனால அவன் 10வது இடம் ஒத்துக்கிட்டேன். இல்ல நீங்க ஏதோ வன்மத்தை வச்சுட்டு பேசுறீங்க. அப்புறம் மடியில கணம் இல்லை. என்ன எடிட் போடுற, எடிட் பண்ணி போட்டேன்னா நான் பாருங்க, நல்லா ஒத்துக்க மாட்டேன். இதுதான் கண்டென்ட்டே. பாருங்க, எல்லாம் பஞ்சாயத்து. இந்த நீ உங்களுக்கு எம்ஏ எத்தனாவது இடம் கொடுக்கணும்? கீழே கொடுப்பேன். ரெண்டாவது பேசுவோம். வீடியோ விட்டா 1 மணி நேரம் போயிட்டே இருக்கு, விட்டா 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. ரெண்டாவது இடம் வந்து எல்ஐஜி. இந்த டீம்ல கீழே கொடுக்க சொன்னீங்களா, நானே வீடு தேடிப்பேன். நிக்லஸ் பூரானு, ஆண்ட்ரிக் நாரிக்கு எல்லாம் வனிந்து அசரகாத 4 ஃபாரின் பிளேயர்ஸ். 3 ஃபாரினர் நல்லா இருக்காரு இந்த டீம்லயுமே. 3 ஃபாரினர் நல்லா இருக்காங்க. நீ வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் நம்ம 4 பேர்த்த வச்சுதான் நம்ம மேல குடுக்குறோம். நம்ம 8 பேர்த்து கணக்குல எடுக்கல. இல்ல, ஜோஸ் இங்கிலீஷ் வந்தாருன்னா நான் ஃபர்ஸ்ட் கூட கொடுத்துருப்பேன். அவர் கொஞ்சம் ஆடாதனால நீ சொல்ற இடம் எனக்கு ஓகே தான், 2 ஓகே தான். மிச்சல் மார்ஸ் மாக்கரனும் போன வருஷம் என்ன பண்ண முடியும்னு காமிச்சிட்டாங்க, நம்ம இல்லன்னே சொல்லக்கூடாது. அதனால நீ இந்த இடம் எனக்கு ஓகே. ஜாஸ் இங்கிலீஷ் வந்தா நான் ஏன் இந்த டீம் ஃபர்ஸ்ட் கொடுக்காம இந்த செகண்ட் பிளேஸ் கொடுத்தேன்னு யோசிச்சேன். அதுதான் இது வந்து 2 ஓகே. பட் ஆனா ஜாஸ் இங்கிலீஷ் வந்தா டாப் 1 கொடுத்துருப்பேன். மேத்யூ பிரிஸ்கேன்னு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் ஒருத்தர், சூப்பர் பிளேயர். அதான் சொல்ல வந்தேன். மேத்யூ பிரிஸ்கே ஆடி இருக்காரு. ஆனா T20க்கு ஓகேவான்னு எனக்கு தெரியல. அவருமே ஓபனர் இல்ல அவருமே ஓபனர் தான் சொல்றேன். நீங்க 2 ஓபனர் ஃபெயில் ஆனா கூட யாராவது மேத்யூ பிரிஸ்கே ஆட ட்ரை பண்ணுன்ற நெட்ஸ்ல சூப்பரா ஆடிட்டு இருக்காரு இப்போ. அதனால அவரு ஆட ட்ரை பண்ணலாம். இந்த டீம் நல்ல டீம் தான். ஆனா இப்ப மிச்சல் மார்ஸும் இப்ப அது கூட மிச்சல் மார்ஸ் எப்படி இன்ஜுரியில இருந்து வராருன்னு தெரியல. அதை நாம் பார்க்கணும். ஆடி இருக்காரு. எனக்கு என்னமோ இன்ஜுரிங்கிறது எனக்கு மிச்சல் மார்ஸ் மாதிரி ஒரு பிளேயருக்கு தெரியல. ஒருவேளை அவர் ஆடிடுவாரு எனக்கு தோணுது. மேபி ஏடன் மார்க்கும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. நான் டாப் 1 கொடுப்பேன். பட் ஆனா இந்த இவரு இல்லாத பேட்டிங்காக மட்டும் ரெண்டாவது இது பவுலிங் எடுத்தீங்கன்னா இந்த டீம்ல பெருசா கிடையாது. ப்ரோ பாலிங் காம்பினேஷன்ல பவுலிங் ஆடவே மாட்டாங்க. ஆடவே முடியாது சொன்ன மாதிரி. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து டெல்லி.
டெல்லி எல்லாத்துலயும் கேபிட்டல்ஸ். நம்ம இதை ஒண்ணு ஒத்துக்கணும், பென்டக்கெட் எல்லாத்துலயும் நம்பர் 1 மில்லர். இருக்குது. ஆனா கப்பு ஆமா வாங்குவோம் என்ன பண்ணுவோம்? ஆமா நல்ல பிளேயர் நல்லா பண்ணி வச்சிருக்க, இல்ல ரிசல்ட் இல்ல வருமா? இந்த டீம் பாத்தீங்கன்னா இப்போ ம். கேஎல் ராகுலும் பிருத்திவிஷாவும் ஓபன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு அக்ஷர் பட்டேல் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதனால மேல நிசங்காவும் ஆட போறது இல்ல, பென்டக்கெட் ஆட போறது இல்ல. கீழே அப்ப ஸ்டார்க் மில்லர் வந்து அடிச்சு ஆ, கீழே சமீராவும் ஆ, நிங்குக்கு ஆடிடுவாங்களே அதுவுமே நல்ல பாஸ்கோட. இப்போ காம்பினேஷன் நம்ம தானே. பேசின மாதிரி ம். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இப்ப நிறைய ஓப்பன் ஆயிடுச்சு. மில்லர் ஸ்டப்ஸ் சேர்த்தி ஆடலாம், கீழே ஸ்டார்க்கு கூட இங்கிடி ஆடலாம். இப்போ நிறைய ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு. சூப்பரா ஆட போறாங்க. இப்ப இங்கிடி இல்லாதனால சாரி, இப்போ ஸ்டார்க் 2 மேட்ச், அதான் ஸ்டார்க் 2-3 மேட்ச் இல்லாதனால இப்ப அவருக்கு பதிலா யார் ஆடுவாங்க, யார் ஆட சமீரா இருக்காரு. முடியும் இந்த டீம்ல? இல்ல சமீரா சமீராவா? கூட சமீர் போயிருவாங்க. அடிடுவார், டைரக்டா சமீரா சமீர் தான் அடி. டைரக்டா. நான் சொன்னேன் நட்ராஜன் சமீர் வந்துட்டு. போன வருஷமா நல்லா வந்து போட்டாரு, ஒரு எக்ஸ்ட்ரானரி கேட்ச் பிடிச்சாரு பறந்துகிட்டு ம். ஆடிடுவாரு அவரு. இங்க பாரு, இந்த டீம் எல்லாம் குறையும். ஃபாரினர் இல்ல, அப்படி இல்ல, இப்படிலாம் ரீப்ளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு, அதெல்லாம் போயிருவாங்க இந்த டீம். ம். சொல்றேன்ல, பேப்பர்ல இது பயங்கரமா இருக்கு. கிரவுண்டுக்கு வந்து ஆடுவாங்களா? போன வருஷம் 6 மேட்ச் வச்சுட்டு, ஏன்னா இன்னுமே நம்மள ஒரு மேட்ச் வச்சிருந்தா கூட பாயிண்ட்ஸ் டேபிள் வச்சு ஏதோ உள்ள போயிருக்கலாம். ஆனா எப்படி தோத்தாங்கன்னு என்னால இன்னுமே நம்ப முடியல. டிசிக்கு நம்பர் 1 கொடுக்கலாம், ஆனா கப் அடிப்பாங்களான்னு கேட்டா அடிக்க அதெல்லாம் மாட்டாங்க. சன்ரைஸோட ஒரு மேட்ச் 135 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க bro. அந்த மேட்ச்ல இருக்க ஆரம்பிச்சீங்க, அப்படியே சரிக்கிட்டாங்க. அது கூட சொல்ல முடியும். எம்ஐ கூட கையில இருந்த மேட்ச் தோத்தாங்க தெரியுமா? சாண்ட்னரோட அது ஒரு பால், ஒரு ஸ்டாண்ட்னரோட ஒரு பால், ஒரு அந்த பால் ஒரு பால் தான் மும்பையோட வாழ்க்கையை திருப்பி விட்டுச்சு, போச்சு. டெல்லியோட வாழ்க்கையை திருப்பி விட்டுச்சு. ஓகே, இது ஓகே. சரி அதான் ஓகே. இப்போ இந்த டீம் ஓகே தான், ஏன்னா நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இன்கேஸ் இப்போ கேஎல் ராகுலும் பிருத்திவி ஓபன் பண்றதுனால உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய ஓபன் ஆயிருக்கு மிடில்லையும் பவுலிங்க்கும். அதனால டாப் பிளேயர்ஸ் ஒத்துக்கிறேன் நானு. நல்ல டீம் தான். ஓகே, இப்போ ரேங்கிங் பார்த்துருப்பீங்க. எங்களோட ரேங்கிங் இதுதான். உங்களோட ரேங்கிங் இதுல தான் டிஃபர் ஆச்சு, மாறுபட்டுச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இந்த பிளேயருக்கு பதிலாக வேற பிளேயர் ஆடலாம், இல்ல கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும்னாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நாங்க உங்களுக்கு அட்ரஸ் பண்றோம், கமெண்ட் அட்ரஸ் பண்ணவும் பாக்குறோம். அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவா ஒன்று சொல்லிடுறேன். இந்த பஞ்சாயத்தை நாங்கள் வெள்ளிக்கிழமை லைவ் வர போகிறோம். மும்பை பெருசா சிஎஸ்கே பெருசான்னு இன்னும் யாராவது சண்டைக்கு வர மாதிரி இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. எல்லா டீமும் சேர்த்து வச்சு பஞ்சாயத்தில் முடிச்சு விட்டுறோம். அதனால வெள்ளிக்கிழமை லைவ்ல சந்திப்போம்.